வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அமைதியாக இருக்க ஊர் வீடு நாளைக்கு எவ்வளோ ரகலே ஆக போகுதுன்றதை பார்க்க. நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா. இன்றைக்கி இப்படி இருக்க இடம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பாருங்கள். நாளைக்கு வாங்க பார்க்கலாம். சொந்தக்காரங்களாம் வந்தாச்சு. அப்புறம் என்னென்னா காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு சாமி பார்க்க போனோம். அதனால் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கோம். டிஃபன் கடையிலேருந்து கூட வரல, பக்கத்துலேயே இங்கேயே ரெடி பண்ணுறாங்க. வடை பொங்கல் செஞ்சாங்க, ஏகப்பட்டதை செஞ்சுட்டே இருந்தாங்க. சொல்லு, நம்ம பாட்டு போடலாமா? அட ஆமாண்டா. முத்தா குரானாங்க முத்தாவாடா முத்தா குரானாங்க. ஹாய் சொல்லு எல்லாரும், ஹாய் சொல்லு, பாய் சொல்லு, டாட்டா காட்ட, டாட்டா காட்ட எல்லாரும், டாட்டா காட்டுறா. டாடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் டாடா காட்டுறான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோன்னா, திருவிழா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். திருவிழா vlog தான். அர்த்தனம் போட போகிறோம். அர்த்தனம் என்னன்றது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு அர்த்தனம் என்னன்னு தெரியாது. அது என்னன்றது நான் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. திருவிழாவில் ஒரு முக்கியமான பங்கு அது. எல்லாரும் கோயிலுக்கு போகிறது தான் அது அர்த்தனம்னு சொல்லுவாங்க. அது எப்படி போகிறோன்றது தான் முக்கியம். பாருங்கள். என்ன ஐதீகம்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் தேங்காய் வேப்பலை இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கோயில் வரையும் நடந்தே போகிறது தான் ஐதீகம். எல்லா ஊரையும் நடந்து போவோம். வாங்க நம்ம போய் பார்ப்போம் எப்படி. பாஸ் பண்ணிடு. போட்டோ எடுக்கலப்பா, வீடியோ தான் பா. ஆர்டர் சீரியஸ் சாப்பிடுப்பா, டைம் ஆகுது. வணக்கம் ஆர்டர், சீரியஸ் சாப்பிடுப்பா. ரெடிடா. சஞ்சய் ஏடி ஏடி பரவாயில்ல. ஊருக்கு அதிகாரி கூப்பிட்டு நம்மளுக்கு பண்ணக்கூடாது. கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. பட் என்னென்னா இன்னும் கூட்டம் இருந்தது. எப்படின்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தெருலேருந்து இங்கே வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஊரே சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து அப்புறம் தான் கோயிலுக்கு போவோம். இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்தது.
ஃபைனலி சாமிக்கிட்ட வந்துட்டோம். என்னன்னா சாமியாண்ட வந்துட்டு இங்கே என்னென்ன ஐதீகம்னா இந்த கோயிலாண்ட வந்துட்டு ஊரே அப்படியே லைனாக 3 சுற்றுறோம், பொறுமையாக சுற்றிட்டு கடைசியில் தேங்காய் உடைச்சிட்டு சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம். சாமியை பார்த்தாச்சு, இன்னும் நம்ம 3 சுற்றிட்டு வீட்டுக்கு போவோம். மக்களே சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே. இப்போ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திருவிழா எப்படி போச்சு? அடுத்த நாளா நல்லா போச்சு. ஜாலியாக போச்சா? ஜாலியா போச்சு. என்ன பண்ண நீ வந்துட்டு? திருவிழா சாமி கும்பிட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் தண்ணி குளிச்சோம். குளிச்சுட்டு பொட்டில் வச்சுன்னு பொட்டில் வச்சுன்னு கோயிலுக்கு போனோம். எப்படி போனோம்? பூ தேங்காய் எல்லாம் எடுத்துக்கின்னு. நடந்து போனோம்ல. ஆமாம், நடந்து போனோம். எப்பவுமே இப்படி தானே போவான். ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே வீட்டுக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா கிர்னி பழம் வெட்டி ஜூஸ் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பாலா வண்டி ஓட்ட கற்றுட்டு இருந்தோம், அதையும் பார்த்துட்டோம். பலா என்ன பண்ணுற? பலா என்ன பண்ணுற? வண்டி உட்கார கற்றுக்கியா? ஆ என்ன பண்ணுற? மக்களே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி கோயிலேருந்து எல்லார் வீட்டுக்கும் ஊர்வலமாக வரும், அதை தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாமி முன்னாடியே ட்ரம்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பசங்கள்லாம் ஜாலியாக ஆடிட்டே இருக்காங்க பாருங்கள். இதுவும் நடக்கும், இன்னும் கொஞ்சம் டான்ஸ் கூட இருக்குது, இது எல்லாமே கிளிம்ஸாக வருது பாருங்கள்.
நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் சுற்றிட்டுருக்கு. பட் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவலில் போயிட்டு ட்ரோன்லாம் விட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஒரு கேப்சர் பண்ணிட்டோம். மக்களே இப்போ என்னென்னா, சாமிக்கு முன்னாடியே இது மாதிரி வீட்டுக்கு வந்து படையல் போடுவாங்க. படையல் துணி போடுவாங்க. நம்ம எல்லாம் சாமிக்கு என்னென்ன படைக்கணுமோ எல்லாத்தையும் படைச்சிருவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே சாமியும் பார்த்துருவோம். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கே சாமி வரும். ஏன்னா அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க, பின்னாடி சாமி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க. வரவங்களுக்கு தான் சில்லறை தருவாங்க. எங்கள் அப்பா எல்லாருக்கும் ஆளுக்கு 250 மாதிரி கொடுத்துட்ருக்காரு. சாமி கிட்ட வந்துருச்சு மக்களே. அதான் எல்லோரும் போகிறோம். சாமி நம்ம வீட்டான வந்தோடனே சாமி இன்னும் க்ளீனாக பார்க்கலாம். கிட்ட தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரம்ஸ் பீட் கூட இந்த பீட்டு முன்னாடி சாமி முன்னாடியே வந்துகிட்டே இருக்கும். இதுவும் கேட்க நல்லாயிருக்கும். அது லாங்கில் ஆடுவாங்க, இது கொஞ்சம் கிட்ட ஆடுவாங்க. ஆனால் இப்போ சாமி வந்துடுச்சு, வாங்க பார்ப்போம். வணக்கம் மக்களே. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, திருவிழா நைட்டு அங்கே ஏகப்பட்ட ரைட்ஸ்லாம் இருக்குது. சின்ன பசங்க விளையாடுற மாதிரி, கொஞ்சம் பெரியவங்க விளையாடுற மாதிரியும் அங்கே தான் போக போகிறோம். வாங்க அங்கே போய் பார்த்துட்டு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மக்களே இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுற இடம், அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் பொம்மைங்க எல்லாம் வாங்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னென்ன இருக்குது பார்ப்போம். இங்கே ஒரு கடை இருக்கா, இந்த கடையில் பொம்மைங்க சின்ன பசங்க வாங்குற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த சைடு கத்தி அது மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே லைட் எஃபெக்ட் நைட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே சாப்பிட்ற ஐட்டங்க அதெல்லாம் இருந்தது. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த வாட்டி பாட்டு கச்சேரி இல்லை. இப்போ இல்லை, அப்பப்போ வைக்க மாட்டுறாங்க. ஏன்னா நிறைய சண்டை வருது. இன்றைக்கே கூட நிறைய சண்டைலாம் வந்தது. திருவிழானாலே அது இருக்கும். பட்டு பாட்டு கச்சேரி வைக்காததுக்கு அதான் ரீசன். பெரிய சண்டை பாட்டு கச்சேரியில் வருது. அதனால தான் இப்போ ரைட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஃபேவரட் ரைடுங்க. சின்ன வயசில் நமக்கே கூட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை ஜம்ப் பண்ணி விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ விட்டுருந்தா கூட போய் விளையாடி இருப்பேன். ஆனால் விடமாட்டாங்க, ஏன்னா பெரிய பையன் நான். மண்டையா பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக சிச்சினே இருக்கான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து வரவே இல்லை. வந்துட்டு அப்புறமா கூட அந்த சைடே திரும்பி போகிறாரு. அவர் குஷி ஆகிட்டார் அதில் போனோடனே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ரைடு போனார் தலைவர். அங்கே பாருங்கள், அப்படியே ஆன்னு பார்த்துட்டே வராரு. கார் ரைடும் போனாங்க. அதுக்கப்புறமா சில ரைட்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே வரேன்.
ஏய் குழந்தைக்கு செட் ஆகுமா? ஏய் குழந்தைக்கு செட் ஆகுமா? ஏய் ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல. அவன் பயந்துட்டான் அவ்வளோதான். இல்லை இல்லை இதெல்லாம் குழந்தைங்க அனுப்பாத. எங்கே போகிற? எது மேலே போலியா இன்னும்? Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have your doubts, not what I'm about, have your f***ing cloud, it be raining now, I keep making sound, go another round, I'm legend bound, can't stop me now. You don't wanna fuck with me, a slow burn like a disease. Just tell me that I can and I'll show you things that you couldn't believe. Just tell me that I can. 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 Cause I just wanna hear it out your mouth, yeah. Give me fuel, it's a tool that I use to go ahead and run my mouth, yeah. I take shots, I take loss, I make shots, I miss lots. That's how you get big box, you get yachts, you swing lots and pop off a big shot. I ain't done chasing, got big dreams, bigger things in pay. மகளே இதோட vlog-ஐ முடிச்சிக்கிறேன். இந்த vlog-க்கு அப்புறமா இன்னும் பெட்டரான vlog-ல பெட்டரான கண்டென்ட்டோட வரேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய். என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ வரட்டா.